நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? எல்லா கிறிஸ்மஸ் நியூ இயர் எல்லாம் சந்தோஷமாக அனுசரித்து இந்த புதிய ஆண்டுக்குள் தேவன் உங்களுக்கு பிரவேசிக்க கிருபை அளித்திருக்கிறார். அதற்காக நாம் நன்றி செலுத்தப் போகிறோம். சரி, இந்த நாளிலும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து தியானித்து நாம் கடந்து செல்ல போகிறோம். அதுக்கு முன்பாக தலையை தாழ்த்தி ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரை, அருமையான இந்த வேலைக்காக நன்றி. எப்பொழுதும் வேதத்துள்ள அதிசயங்களை காணும்படி எங்கள் கண்களை திறந்தருளும். நீர் எங்களோடு கூட பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சங்கீதம் 65:11 வசனம். 65ஆம் சங்கீதம் 11ஆம் வருஷம். வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் புளிகிறது. இந்த வசனம் நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச வசனம். அநேகருடைய வீடுகளில் இந்த வசனத்தை வசன போர்டாக மாட்டிலாம் வைத்திருப்பீர்கள். இங்கு சங்கீதக்காரன் தன்னுடைய அனுபவத்தில் இருந்து சொல்கின்ற காரியம், ஆண்டவர் வருஷங்களை நன்மையால் முடிசூட்டுகிற தேவன். இந்த ஜனவரி மாதம் வந்தாலே போதும், வாக்குத்தத்தங்களுக்கு பஞ்சமே இல்லை. எல்லா ஊழிய நிறுவனங்கள், எல்லா மிஷினரி ஸ்தாபனங்கள், எல்லா திருச்சபைகள், ஏன் தனிப்பட்ட முறையிலையும் ஆண்டவர் அநேக வாக்குத்தத்தங்களை இதற்கு முன்பாகவும் கொடுத்திருக்கிறார், இந்த வருஷமும் கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்கள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறி இருக்கா? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஒரு கத்தி இருக்குது, அது நம்ம கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. அதை யூஸ் பண்ணாட்டியே அந்த கத்தினால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அந்த கத்தி எடுத்து நம்ம யூஸ் பண்ணாதான் அது பயன்படும். ஒரு காய்கறி வெட்டவோ ஒரு பழத்தை வெட்டவோ அது பயன்படும். அதுபோல தான் வாக்குத்தத்தங்கள், வசனத்தை நம்ம பீரோலையோ ஜன்னல்லையோ கதவுலையோ ஒட்டுறது பிரயோஜனம் இல்லை. வசன போர்டு தொங்குவதில் ஒரு பிரயோஜனம் இல்லை. அதில் கையை வைத்து அந்த வசனத்தை நாம் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27, 28, 29 இந்த 14ஆம் வசனத்தையும் வாசித்து பாருங்க. ஆபிரகாமின் வாக்கு தத்தங்கள், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களின் வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் ஆபிரகாமின் சந்ததி, வாக்கு தத்தத்தின் சுதந்திரம். இது இந்த வருஷத்துக்குரிய வாக்கு தத்தம் அப்படின்னு வேதத்தில் எங்கேயாவது போட்டிருக்கா? ஆபிரகாம் இந்த வருஷம் உனக்கு இந்த வாக்கு தத்தம், ஈசாக்கு உனக்கு இந்த வருஷம் வாக்கு தத்தம் கிடையாது. அப்புறம் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள், புதிதாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தான் இத்தனை நாளாக உன்னை ஆசீர்வதிக்கலை, இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அது அவங்களுக்கு. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு, சத்தியத்தை அறிந்தவர்களாகிய நமக்கு எல்லா வாக்கு தத்தங்களும் எல்லா நாளும் நமக்கு சொந்தம். ஒரு ஊருக்கு போகிறீங்களா, அதில் ஒரு வாக்கு தத்தம். பரீட்சைக்கு போகிறீங்களா, அதுக்கு ஒரு வாக்கு தத்தம். பிரயாணத்துக்கு ஒரு வாக்கு தத்தம். அப்போ ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வாக்கு தத்தங்களை தேவன் கொடுத்திருக்கிறார். அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை நம்ம வாழ்க்கையில் அபியாசப்படுத்த வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கொடை கண்டுபிடிச்ச வருஷத்தில் ஒரு விவசாயி மகா வீட்டுக்கு போனான். மகாட்ட பேசிட்டு சாயந்தர நேரம் திரும்பும் பொழுது மழை இருட்டிக்கிட்டு இருந்தது. உடனே மகா சொல்கிறா, எப்பா மழை இருட்டிக்கிட்டு இருக்கு, நீங்கள் போகிற வழியில் மழை பெஞ்சிச்சின்னா இந்த கொடையை பிடிச்சிக்கோங்க, நீங்கள் நனையாமல் போய் சேரலாம் அப்படின்னு.
உடனே அந்த தகப்பனுக்கு ரொம்ப சந்தோஷம். கொடையை வாங்கி பையில் வச்சுட்டு கொஞ்சம் தூரம் போனார், மழை வந்துருச்சு. மகா சொன்னது நினைவுக்கு வருது. பையிலிருந்து அந்த கொடையை எடுத்து கையில் பிடிச்சிக்கிட்டார். கையில் பிடிச்சிக்கிட்டே அவர் என்ன செய்கிறார், போகிறாரு, நனைஞ்சிக்கிட்டே போகிறாரு. இன்னடா மகா சொன்னாலே கொடையை பிடிச்சா நனைய மாட்டோம்னா, கொடையை பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கேன், ஆனால் நான் நனைகிறேனே நின்று. ரோட்டில் போனவர் சொன்னார், ஐயா கொடையை கொஞ்சம் விரித்து பிடிங்க, அப்போ தான் நீங்கள் நனைய மாட்டீங்கன்னு. உடனே அவர் என்ன செஞ்சார், கொடையை அப்படியே கீழே வச்சு விரித்து அப்படியே பிடிச்சிக்கிட்டே போகிறாரு. அப்பவும் அவர் நனைந்து கொண்டு தான் சென்றார். இவருக்கு புரியலை, கொடையை பிடிக்கிறோம், அவன் சொன்ன மாதிரியும் பிடிக்கிறோம், ஏன் நான் நனைகிறேன்? அப்பொழுதுதான் இன்னொருவர் சொன்னார், ஐயா கொடையை நேராக தலைக்கு மேலே வச்சு பிடிங்க, நனைய மாட்டீங்கன்னு. அதுக்கு பிறகுதான் கொடையை தலைக்கு மேலே வச்சு கரெக்டாக பிடிச்சார், அவர் நனையவில்லை. அதுக்கு மேலே வீடு வந்துடுச்சு. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஒன்று அந்த ஐயா கேட்டிருக்கணும், கொடையை எப்படி பிடிக்கணும்னு கேட்டிருக்கணும். இல்லாட்டி மகா என்ன சொல்லிடுறேன், எப்பா மழை வஞ்சா இந்த மாதிரி கொடையை பிடிக்கணும்னு சொல்லி கொடுக்கணும். 2 பேரும் செய்யலை. ஆக கொடை இருந்தும் வீடு வர அவர் நனைந்து கொண்டு சென்றார். அதுபோல தான் தேவன் நம்மளுக்கு அநேக வாக்குத்தத்தங்கள் கொடுத்தும் இன்னைக்கு நிறைய பேர் அதை சுதந்திரிக்க முடியாமல் இருக்கிறார்கள். இந்த வருஷம் எல்லா வாக்குத்தத்தங்களும் நாம் சுதந்திரித்து கொள்ள கர்த்தர் அனுக்கிரகம் செய்வார். இங்கு நாம் பார்க்கின்ற காரியம், வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற தேவன். ஒவ்வொரு வருஷத்தையும் கர்த்தர் நன்மை என்ற கிரீடத்தால் நம்ம தலையில வைத்து நம்மளை அலங்கரிக்கிறார். யாருக்கு கிரீடம்? யாருக்கு முடிசூட்டு விழா நடக்கும்? பரீட்சையில் ஒருத்தன் வெற்றி பெற்றானா, கேமில் ஒருத்தன் வெற்றி பெற்றானா, யுத்தத்தில் ஒருத்தன் வெற்றி பெற்றானா, ஆக யார் ஜெயம் கொள்கிறானோ அவனுக்கு தான் கிரீடம் வைக்கப்படும், முடிசூட்டு விழா நடக்கும். அதுபோல் நம்ம வாழ்க்கையில் யார் ஜெயம் பெறுகிறீர்களோ, பாவத்திலும் சாபத்திலும் ரோகத்திலும் அடிமைத்தனத்திலும் சிறையிருப்பில் இருந்து உங்கள் வாழ்க்கையில் வர பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள் எல்லாவற்றையும் ஃபேஸ் பண்ணி அதை முறியடித்து யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்க தலையில் ஆண்டவர் நன்மை என்ற கிரீடத்தை வைக்கிறார். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறார். அப்படியே முடிசூட்டியாச்சுன்னா நீங்கள் நடந்து போகிற பாதைகள்லாம் நெய்யாக இருக்கும். பாருங்களேன், சாதாரண தோசைக்கும் ஸ்பெஷல் தோசைக்கும் நெய் தோசைக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள். நெய் தோசையை சாப்பிடுங்க, எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அதுபோல தான் உங்கள் பாதைகள் நெய்யாய் பொழியும். நீங்கள் பலகார கடையில் போய் சாதாரண மைசூர் பாக்குடைய டேஸ்ட்டுக்கும் நெய் மைசூர் பாக்கு வாங்குகிற மைசூர் பாக்குக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்கிறது. நெய் மைசூர் பாக்கை வாங்கி அதை பிச்சு வாயில் வைங்க, அப்படியே கரைஞ்சி போகும், அவ்வளோ டேஸ்ட்டாக நைஸாக இருக்கும். அதுபோல தான் உங்கள் வாழ்க்கையில் கரடு முரடுகள், கஷ்டங்கள், பாடுகள், உபத்திரம், வேதனைகள், கண்ணீர் இதெல்லாம் இராமல் மகிழ்ச்சியாக, சமாதானமாக, சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கை இனிமையாக இருக்கும். அதற்கு உங்கள் பாதைகளால் நெய்யாய் பொழிய வேண்டும் என்றால் வருஷத்தை கர்த்தர் நன்மையால் முடிசூட்ட வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நன்மையால் முடிசூட்டுகிற தேவன் தான் நம்முடைய தேவன். ஏன் அவர் நன்மையால் முடிசூட்டுகிறார்? அப்போஸ்தலர் 10:38 வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். அவர் 3.5 வருஷம் ஊழியம் செஞ்சார். 3.5 வருஷமாக அவர் எங்கெங்கே, எந்தெந்த தேசம், எந்தெந்த பட்டணம், எந்தெந்த கிராமங்கள் எங்கெல்லாம் போனாரோ அவர் நன்மை செய்தார். எங்கேயாவது நன்மை செய்யலைன்னு வேதத்தில் வாசித்திருக்கீங்களா? அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். அது யாராக இருந்தாலும் சரி, அவரை தொட்டாச்சுன்னா சுகம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நன்மை செய்கிற தேவன், நன்மை செய்கிறவதற்காகவே சுற்றி திரிகிற நம்முடைய தேவன் தான் இது. ஆக
இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், வேதத்தை எடுத்து வாசிங்கள். யாத்ராகமம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இங்கு ஒரு நல்ல ஒரு காரியத்தை பார்க்கிறோம். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார். அதுக்கு முந்தின வசனம் 20ஆம் வசனம். இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். நன்மை செய்கிறவராக சுற்றி திரிகிற தேவன் அன்னைக்கு மருத்துவச்சிகள், அதாவது நர்ஸுக்கெல்லாம் தேவன் நன்மை செய்கிறார். அவர்கள் நன்மை செய்வதற்கு காரணம் என்ன? அது என்ன நன்மை? அவங்க குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார். தேவனுக்கு பயந்ததுனால தான். யாரெல்லாம் தேவனுக்கு பயப்படுறீங்களோ அவங்களுக்கு கர்த்தர் அவங்க குடும்பங்களை தழைக்கும்படி செய்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நல்லா கவனிங்க. வாழை மரத்தை வெட்ட வெட்ட அது தளிர்த்து கொண்டே இருக்கும், தழைத்து கொண்டே இருக்கும். முருங்கை மரத்தை வெட்டுங்க, அப்படியே தளிர்த்து கொண்டே இருக்கும். அதுபோல தான் என்ன பிரச்சனை, போராட்டம், நெருக்கம், போகிறோம், எது வந்தாலும் சரி சோர்ந்து போக மாட்டீங்க, பின்வாங்கி போக மாட்டீங்க. உங்கள் குடும்பங்களை தேவன் தழைக்கும்படி செய்வார். அதுதான் நன்மை. இன்னைக்கு உங்கள் குடும்பம் தழைக்கணுமா? உங்கள் வியாபாரம் தழைக்கணுமா? உங்கள் தொழில் தழைக்கணுமா? இந்த வருஷம் கர்த்தருக்கு பயப்படுங்க. அந்த கர்த்தரை குறித்த பயம் உங்களுக்குள்ளே இருக்கணும். ஸ்கூலுக்கு லேட்டாக போனால் மிஸ் அடிப்பாங்க, அந்த பயம் இருக்குல்ல. ஆனால் சர்ச்சுக்கு மட்டும் லேட்டாக போனால் கர்த்தர் குறித்த பயம் இல்லைல்ல. 9 மணிக்கு சர்ச்சுனா 9:15, 9:30, 9:45. எங்கள் மனசை தொட்டு சொல்லுங்கள், அதெல்லாம் சரியா? ஆண்டவர் சர்ச்சில் ஒரு பெரம்பை வச்சு முட்டியை காட்டு, ஏன் லேட்டாக வந்தேன்னு அடித்தா லேட்டாக போவீங்களா? நம்ம தேவன் அன்பான தேவன் என்பதுனால தானே உங்கள் இஷ்டப்படாரம் ஆலயத்துக்கு போகிறீங்க. சர்ச்சில் சண்டை போகிறது, குழப்பத்தை கொண்டு வர்றது, பிரிவினைகளை கொண்டு வர்றது, சர்ச்சில் பக்கத்தில் உட்காந்தவங்க கூட பேசுறது கிடையாது, முகத்தை திருப்பது, என்னென்ன சேட்டெல்லாம் பண்ணுறோம் நம்ம. நீங்கள் தேவனை நேசித்தால், கர்த்தரை குறித்த ஒரு பயம் உங்களுக்குள்ளே இருந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? இந்த தவறற்றெல்லாம் செய்ய மாட்டீர்கள். மருத்துவச்சிகள் கர்த்தருக்கு பயந்ததினால் அவர்கள் குடும்பங்களை தேவன் தழைக்கும்படி செய்தார். அவங்க குடும்பங்களுக்கு தேவன் நன்மை செய்தார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் 13:6 வாஸ்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். தாவீது சொல்றார், நான் ஆண்டவரை பாடுவேன். கர்த்தரை துதிக்கும் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தரை துதித்து பாடுகிறார். காரணம் என்ன? இங்கு அவர் எனக்கு நன்மை செய்தபடியால். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கோலியாத்து உடைய பிரச்சனை, அதுக்கடுத்து சவுல் ஒரு குருவியை வேட்டையாடுவது போல தாவீதை வேட்டையாடி வருகிறான். இங்கே ஒரு பக்கம் சொந்த மகன் அப்சலோன் விரட்டி வருவதை பார்க்கிறோம். அவ்வளவு நெருக்கங்கள் பாடுகள் மத்தியிலையும் அவன் என்ன செய்கிறான்? கர்த்தரை துதித்து பாடுகிறான். அவன் சிறு வயதில் காடுகளில் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கும் பொழுதும் ஒரு விசை சிங்கம் வருகிறது, ஒரு விசை கரடி வருகிறது. ஆண்டவர்கிட்ட, ஏன் ஆண்டவரே உம்மை துதித்து தான் பாடுறேன், இல்லை எனக்கு ஏன் சிங்கம் வந்துச்சு, எனக்கு ஏன் கரடி வந்துச்சுன்னு புலம்பலை. ஆண்டவரை நோக்கி ஏன்னு கேட்கல. முறியடிக்கிறான், ஒரே அடி, வாயை கிழிக்கிறான். கிழிச்சிட்டு கிண்ணறத்தை எடுத்து ஆண்டவரை துதித்து பாடுகிறான். கிறிஸ்துவுக்குள் இதுதான் உங்கள் அனுபவமாக இருக்க வேண்டும். தயவு செய்து புலம்பாதீங்க, முறுமுறுக்காதீங்க. யாரை பார்த்தாலும் சரி, என் மருமக எப்படி, என் வேலைக்காரன் எப்படி, என் வேலைக்காரி எப்படி, எனக்கு வந்த மாமியார் எப்படி, ஏன் எல்லாத்துட்டையும் புலம்புறீங்க? ஏன் எல்லாம் முறுமுறுக்கிறீங்க? கர்த்தர் அதை கவனித்து கேட்பார். உங்கள் ஆசீர்வாதம் தடைபெறும், மறந்துடாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்யணும்னா முறுமுறுக்காதீங்க, புலம்பாதீங்க, பெருமூச்சு விடாதீங்க. மற்றவங்களை பார்த்து பொறாமப்படாதீங்க.
இவனுக்கு மட்டும் நல்ல வாழ்க்கை, இவனுக்கு மட்டும் நல்ல சம்பந்தம், இவனுக்கு மட்டும் நல்ல ஜாப்பு, இவன் மட்டும் சொந்த வீடு. அப்படி பண்ணாதீங்க. உங்களுக்கு தேவைன்னு நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ மாறணுங்க. நம்மளாம் மாறாமல் இருந்தால் தேவன் எப்படி ஆசீர்வதிக்கப்பட முடியும்? தாவீது சொல்கிறான், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார், அதனால் நான் பாடுவேன். ஆதியாகமம் 31:29 லாபான் தன் பிள்ளைகளோடு குதிரைகளை எடுத்துக்கொண்டு இன்னைக்கு யாக்கோபா ஒரு வழி பண்ணணும் சொல்லாமல் திருட்டளவா புறப்பட்டு போயிட்டான். என் பிள்ளைகள், என் பொம்பளை பிள்ளைகள் 2 பேரையும் கூட்டு போயிட்டான் அப்படின்னு கோபத்தில் வேமா வாரான். யாக்கோபுக்கு பொல்லாப்பு செய்யணும், இன்னைக்கு அவனை 2ல் 1 பார்க்கணுன்னு புறப்பட்டு வாரான். அன்னைக்கு நைட்டு, லாபான், என் பிள்ளை யாக்கோபுக்கு விரோதமாக ஒன்றும் பேசாத, நீ பேசின நீ தொலைஞ்ச. எச்சரிப்பு கொடுத்தவுடன் அவன் பயந்து யாக்கோபிட்ட வந்து, யாக்கோபு, உன்னை போட்டு தள்ளணுன்னு தான் வந்தேன், ஆனால் நேற்று நைட்டு உன் தேவன் என்கிட்ட பேசினார், யாக்கோபுக்கு நன்மை அல்லாமல் தீமையை ஒன்றும் செய்யாதே, அதனால நான் ஒன்றும் செய்யவில்லை. பாருங்க, யாக்கோபுக்கு தேவன் செய்த நன்மைகள். அது போல தான் கர்த்தருக்கு பயந்து வாழுங்க. கர்த்தரை துதிக்கும் துதி எப்பொழுதும் உங்கள் வாயில் இருக்கணும். அப்படி இருந்தா ஆண்டவர் நம்மளுக்கு விரோதமாக யாரையும் எழுப்ப மாட்டார். யாரும் உங்களை கை நீட்டி ஒரு வார்த்தை பேச மாட்டாங்க. உங்களுக்கு விரோதமாக வந்து இன்னைக்கு 2ல் 1 நான் கேட்க போகிறேன் அப்படின்னு வந்தாலும் ஆண்டவர், ஹாய், என் பிள்ளைக்கு விரோதமாக பேசாத. எப்படிப்பட்ட தேவன் நம்மளுடைய தேவன் பார்த்தீங்களா? அவர் நன்மை செய்கிற தேவன், நன்மை செய்கிறவாக சுற்றி திரிகிற தேவன். எரேமியா 31:14 வாசித்து பார்ப்பீர்கள். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையால் திருப்தி ஆவார்கள். ஆண்டவர் நன்மை செய்கிற தேவன். அந்த நன்மை திருப்தி அளிக்கும். ஒரு மனுஷனுக்கு எதுங்க நன்மை? நீங்கள் ஒரு 1000 ரூபா பணம் கொடுத்தா அவன் வந்து 1000 தானே, ஒரு 2000 கொடுத்தா நல்லா இருக்கும்னு. நீங்கள் 2000 கொடுங்க, ஒரு 5000 கொடுத்தா நல்லா இருக்கும். எது செஞ்சாலும் மனுஷனுக்கு திருப்தி இருக்காது. இந்த சாப்பாடு ஒன்று தான், ஐயோ போதும் போதும் போதும், கை போதும்னு சொல்லணும். ஏன்னா அதுக்கு மீறி சாப்பிட்டா யூட்டர்ன் போட்டு வெளியே வந்துடும். அந்த சாப்பாட்டுலேயும் இன்னைக்கு எத்தனை பேருக்கு திருப்தி இல்லைன்னு பார்த்தீங்களா? என்ன சாம்பார் சோறை போட்டான், ஒரு பிரியாணி போட்டால் நல்லாயிருக்கும், ஒரு வறுவல் வச்சா நல்லாயிருக்கும், ஒரு லெக் பீஸ் வச்சா நல்லாயிருக்கும். அந்த சாப்பாட்லேயே அவங்களுக்கு திருப்தி இல்லை பார்த்தீங்களா? ஆனால் கர்த்தர் ஒருவனுக்கு நன்மை செய்யும் பொழுது தான் அவனுக்கு திருப்தி. ஆண்டவரே தன் வாயை திறந்து சொல்கிறார், என் ஜனங்கள், என்னை ஆராதிக்கிற ஜனங்களுக்கு நான் அளிக்கும் நன்மையால் திருப்தி ஆவார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வருஷம் கர்த்தர் உங்களை நன்மையால் முடிசூட்டுகிறார். நீங்கள் போகின்ற பாதைகள்லாம் நெய்யாய் பொழியுங்க. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம்! எது நன்மை? பிரசங்கி 2:24 புசிப்பது, குடிப்பது, தன் பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பது, இதுதாங்க நன்மை. நான் அளிக்கும் நன்மைன்றது எதுனா, நீங்கள் சம்பாத்தியத்தில் நீங்கள் தான் சாப்பிடுவீங்க, நீங்கள் சம்பாதிச்சு கெட்டின வீட்டில் நீங்கள் தான் இருப்பீங்க. நீங்கள் சம்பாதிச்ச பணம் வட்டி கடைக்காரனுக்கோ பேங்குக்கோ வேறு எங்கேயுமே போகாது, பொத்தலான பையில் போகாது, மீறி துணிக்கைகள் கையில் இருக்கும். நீங்கள் மனரம்யமாக வாழ்வீர்கள். பிரசங்கி 3:12 அதைத்தான் வாசிக்கிறோம். மகிழ்ச்சியாக இருப்பதும் உயிரோடு கூட இருக்கையில் நன்மை செய்வது இல்லாமல் வேற நன்மை ஒன்றுமில்லை. சாலமன் ஞானி எவ்வளவு ஞானமாக சொல்கிறார் பார்த்தீங்களா? மகிழ்ச்சியாக இருப்பது தான் தேவன் கொடுக்கிற நன்மை. மற்றவங்களுக்கு உதவி செய்வது தான் தேவன் உங்களுக்கு கொடுக்கிற நன்மை. இந்த நன்மையினால் தான் முடிசூட்டுகிறார். சங்கீதம் 133:1 வாசிக்கிறோம், இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. எது நன்மை? ஒற்றுமையாக இருப்பது, ஐக்கியமாக இருப்பது, இதுதான் நன்மை. இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் இருதயத்தில் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்கள்.
சகோதர சகோதரிகளோடு ஒற்றுமையாக ஐக்கியமாக இருங்க, விட்டு கொடுங்க, பொறுத்து போங்க, சகித்து போங்க. நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும்னா மற்றவங்களை மனதார மன்னிங்க. இருதயத்தில் அந்த கசப்பு இருக்கக்கூடாது. இந்த புதிய வருஷத்தில் புதிய தீர்மானம் எடுத்து நீங்கள் உள்ள நுழைங்க. இந்த வருஷத்தை தேவன் நன்மையால் முடிசூட்டுவார். நீங்கள் போகின்ற பாதைகளால் நெய்யாய் தேவன் பொழிய பண்ணுவார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் வருஷம் சந்தோஷமாக இருக்கணுமா? ஒரு ஊழியக்காரர் வருஷத்தின் கடைசியில் டைரியை எடுத்து உட்காந்து இந்த வருஷம் எனக்கு மோசமான வருஷம் அப்படின்னு எழுதினார். எனக்கு இந்த வருஷம் ரிட்டையர்ட் ஆகிட்டேன், எனக்கு இந்த வருஷம் ஆக்சிடெண்ட் நடந்தது, என் ஒய்ஃபுக்கு ஆப்ரேஷன் நடந்தது, இப்படின்னு ஒவ்வொன்றா எழுதி இந்த வருஷம் மோசமான வருஷம்னு சொல்லி முடிச்சுட்டு அப்படியே டேபிளில் படுத்து தூங்கிட்டார். அவர் ஒய்ஃப் அந்த பக்கம் கூடி வந்து வாஸ்து பார்த்து அதை கரெக்ட் பண்ணாங்க. இத்தனை வருஷமாக வேலை பார்த்து ரெஸ்ட் இல்லாமல் ஓடுனீங்க, கர்த்தர் உங்களுக்கு ரிட்டையர்டு கொடுத்து உங்களுக்கு நல்ல ஓய்வை கொடுத்திருக்கிறார், அதற்காக கர்த்தருக்கு நன்றி. உங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது, பெரிய விபத்து இல்லாமல் சின்ன விபத்தில் கொடுத்து கர்த்தர் உங்களுக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்திருக்கிறார், அதற்காக நன்றி. பெரிய ஆப்ரேஷன் வந்து லட்சக்கணக்கில் செலவாகாமல் சின்ன மருத்துவ செலவுகளோடு தேவன் பாதுகாத்தார், அதற்காக நன்றி. ஒவ்வொன்றுக்கும் நன்றி 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 எழுதிக்கிட்டே வந்தாங்க. கர்ப்பத்தின் கனியை கொடுத்தார், நன்றி. பிள்ளைகளின் திருமணத்தை நடத்தினார், நன்றி. சொந்த வீடு கட்டுவதற்குரிய கிருபைகளை கொடுத்தார், நன்றி. ஒரு வாகனம் வாங்க உதவி செய்தார், நன்றி. பாருங்க, அவ்வளவு நன்மைகள் செய்து இந்த 2-3 காரியத்தை தான் சொல்லிட்டு இந்த வருஷம் மோசம், அப்படி கிடையாது. ஆண்டவர் ஒவ்வொரு வருஷத்தையும் நன்மையால் முடிசூட்டுகிறார். அதை சுதந்திரித்து கொள்ள வேண்டியது நம்முடைய கையில் தான் இருக்குது. ஒரு தெருவில் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் முடி வெட்டுற கடையாக தான் இருக்குது. ஒருத்தன் தாடி மீசையோடு ஹிப்பி முடியை வச்சுக்கிட்டு போயிட்டு எனக்கு யார் முடி வெட்டல, எனக்கு யார் முடி வெட்டல, நான் ஹிப்பி எனக்கா இருக்கேன்னா தப்பு யார் மேலே? அவன் மேலே தான். அவன் முடி வெட்டுற கடைக்கு உள்ளே நுழைஞ்சாதான் முடி வெட்டி ஷேவிங் பண்ணி அவனை அழகுபடுத்த முடியும். அதுபோல தான் நம்ம வாழ்க்கை, நம்ம பாதைகள் நெய்யாய் பொழிய வேண்டும் என்றால் வருஷத்தை நன்மையால் தேவன் முடிசூட்டுவேன் என்று சொன்ன தேவன் நாம் கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தலை தாழ்த்தி ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரை, அருமையான அந்த வேலைக்காக நன்றி. வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற தேவன் இந்த வசனத்தை கேட்கின்ற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் இந்த ஆண்டு ஆசீர்வாதமான ஆண்டாக இருக்கணும். நன்மையால் முடிசூட்ட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தருடைய பாதைகள் நெய்யாய் பொழிய வேண்டும் ஆண்டவரே. இப்பொழுது யார் யாருக்கிற பலவீனங்கள், நோய் நொடிகள் இருக்கோ அந்த பலவீனத்தை எடுத்து போடுங்க, அந்த நோய் நொடிகளை எடுத்து போடுங்க. அநேக குடும்பத்தில் சண்டை, பிரிவினை, கசப்பு, ஏன் டைவர்ஸ் வர போய் நிற்குது அப்பா. குடும்பத்துக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கட்டளையிடும், ஒற்றுமையை கட்டளையிடும் ஆண்டவரே. அப்பா, குடியினால் எத்தனை குடும்பங்கள் உடைஞ்சி செதைஞ்சி பிரிஞ்சு கிடக்க அப்பா. குடியின் ஆவியை இயேசுவின் நாமத்தினாலே கட்டிந்து கொண்டு அப்புறப்படுத்துகிறேன் அப்பா. வியாதியை குணமாக்கும். எத்தனை பேருக்கு பல்வலி, பல்லு சொத்த, பல்லு கூச்சம், ஒரு டீ காஃபி சாப்பிட முடியல, நைட்டெல்லாம் பல்வலின்னு வேதனைப்படுகிற ஒவ்வொருத்தருடைய பல்லையும் வாயையும் உம்முடைய கரம், உம்முடைய ஆணி பாய்ந்த கரம், உமது குணமாக்கும் கரம் தொட்டு சுகமாக்குவதாக. ஆண்டவரே, நைட்டு தலைவலியினால் நிறைய பேர் வேதனைப்படுறாங்க அப்பா. கால் வலியினால் எத்தனையோ பேர் வேதனைப்படுகிறார்கள் அப்பா. எலும்புகளை பலப்படுத்தும், நரம்புகளை பலப்படுத்தும், ஒவ்வொருவருக்கும் சுகம், பலன், ஆரோக்கியத்தை கட்டளையிடும் ஆண்டவரே. நீங்கள் அப்படி செய்யப்படுற கிருபைக்காக நன்றி அப்பா. ஆசீர்வதியும் வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த செய்தி மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். உங்கள் ஜெப தேவைகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள், நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். God bless you. God bless you.